அப்பா சொல்லு, அல்லாஹ் சொல்லுன்னு நீ குழந்தை பருவத்தில் இருக்கும் போது உன்னை பேச சொல்லி ரசிச்ச உள்ளங்களை போடானும் போடினும் போட்டு பேசுறீங்களே, அடே உங்க நாக்கு அறுபட்டு போனாதான் என்ன குற்றம்? என்ன அஜரத்து வார்த்தை ரொம்ப கடுமையா இருக்குன்னு பாக்குறீங்களோ? பெத்தவங்களை பார்த்துக்காத பிள்ளைங்களுக்கு எதிரா சாந்த நபியின் சாபமும் கூட கடுமையாகத்தான் இருந்தது. ரகீம் அன்ஃபுன் சும்மா ரகீம் அன்ஃபுன் சும்மா ரகீம் அன்ஃபுன், அவனது மூக்கு மண்ணைக்கப்பட்டும் மூக்கு மண்ணைக்கப்பட்டும் அவனது மூக்கு மண்ணைக்க. காட்சி 1 தபால் நிலையம். அட நம்ம பாய்க்கு வந்த லெட்டரே நேத்தே வந்துருச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருந்துச்சு. சரி இன்னைக்காவது போய் கொடுத்துடலாம். காட்சி 2 பாய் வீடு. பாய் பாய் வரம்பா பாய், உங்க பேருக்கு நேற்று ஒரு லெட்டர் வந்துச்சு. அது கொடுக்கலான்னு பார்த்தா வீடு பூட்டி இருந்துச்சு. சரி திருப்பி அனுப்பிச்சிடலான்னு பார்த்தா ஃப்ரம் அட்ரஸ் இல்லைங்க பாய், அதான் கொடுக்கலான்னு பார்த்தா. ஆமா எங்க போய் ஆளே காணோம். அடா அதுவாப்பா, ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட்டுக்காக டூர் போயிருந்தேன்ப்பா. எனக்கு யார் லெட்டர் கொடுத்துருக்குறா? எனக்கு தெரிஞ்சு போன வாரம் 72 இன்ச்சில் பெரிய டிவி வாங்கியிருந்தேன். அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பரிசு கூப்பன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா நான் போயிட்டேன். இன்னும் நிறைய இடத்துல போய் லெட்டர் கொடுக்கணும். சரிப்பா. சாராமா சாராமா, இதோ வரம்பா. ஏதோ லெட்டர் வந்திருக்கு, அப்பாவுக்கு ஏதோ படிச்சு சொல்லு. ஏதோ பரிசு கூப்பன்னு சொன்ன மாதிரி இருந்தது, பார்த்தா இவ்வளோ பெருசா இருக்கு. படிமா. அன்புள்ள மகனே அருட்கொடையே, 6-7 மாதங்களாய் உன் அழகு முகம் காணாமல் அலையடங்கிய கடலாய் உடல் தளர்ந்து உன் அம்மா முதியோர் இல்லத்தில் இருந்து எழுதி கொள்வது. என்னால் உன் வாழ்வு சிதைப்படுகிறது என்றும், என்னால் உனக்கும் உன் மனைவிக்கும் இடையே சண்டை வருகிறது என்றும், ஊர் பலாய்களை எல்லாம் நான் இழுத்து வருகிறேன் என்றும், என் உடலை ஆக்கிரமித்துக் கொண்டுள்ள உபாதைகள் உன் பிள்ளைக்கும் படர்ந்து விடுமோ என்றும் என்னை இங்கு கொண்டு வந்துவிட்டு ஓராண்டை தாண்டிவிட்டது. மாதத்தில் ஒரு ஞாயிறு என முதல் 3 மாதங்கள் வந்து பார்த்துவிட்டு முதியோர் இல்ல கட்டணமும் அடைத்து சென்றாள். அடுத்து அது 2 மாதங்களுக்கு ஒரு முறை என கால நீட்டிப்பு செய்யப்பட்டு விட்டது. அதற்கடுத்த 2ஆம் மாதத்திலும் நீ வரவில்லை. ஏதோ போனில் ஜிபே மூலமாக காசு போட்டு ஃபீஸ் கட்டிவிட்டாய் என்று இங்கே சொன்னார்கள். அதற்கு பின்னால் எத்தனை முறை உன்னை போனில் அழைத்தும் உனக்கு போன் போவதே இல்லை. ஐயோ என் பையன் போன் ஏதோ ரிப்பேர் ஆகியிருக்கும், மறுபடியும் போட்டு பாருங்கள் என்று சொன்னேன். இல்லையம்மா, அவர் ஏதோ பிளாக் லிஸ்டில் போட்டு விட்டார் என்று சொன்னார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதன் பிறகு ஃபீஸ் கட்ட நீ போனில் போடும் காசு கூட இங்கு வருவதே இல்லை. அன்றிலிருந்து இங்கு நான் உண்ட சோறு எல்லாம் தண்ட சோறு தான். என் நேரமும் நான் இங்கிருந்து வெளியேற்றப்படலாம் என்று நினைத்து கொண்டிருந்த போது இந்த முதியோர் இல்லம் நடத்தும் ஆட்கள் சொன்னார்கள், அவர்கள் வெறும் காசுக்காக மட்டும் இந்த முதியோர் இல்லத்தை நடத்துவதில்லையாம். ஏதோ புண்ணியம் கிண்ணியம் எல்லாம் பார்ப்போம் என்றெல்லாம் சொல்லி என்னை இவர்கள் வெளியில் துரத்தவே இல்லை. பாவம், எனது நிலையை உனக்கு எத்தி வைக்க தொலைத்தொடர்பு சாதனங்கள் கொண்ட தொடர்பு முயற்சிகள் எல்லாம் தோல்விகளிலேயே முடிந்தன. அதனால்தான் கடைசி முயற்சியாக இந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறேன். உரைமேல் முகவரியில் எனது பெயரையோ விலாசத்தையோ பார்த்தால் எங்கே நீ படிக்காமலேயே கிழித்து விடுவாயோ என்று அஞ்சித்தான் மொட்டை கடுதாசியை முகவரி இல்லாமல் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளேன். 43 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு திருமணம் ஆகி 6 ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லை. 6 ஆண்டுகள் கழித்து பூக்கும் குறிஞ்சி பூ போல 7ஆம் ஆண்டில் எங்கள் கைக்கு வந்த குறிஞ்சி மலர் நீ. 10 மாதம் பக்குவமாய் பார்த்து பார்த்து பாதுகாற்று வயிற்றில் வளர்ந்த நீ பிறக்கும் போது 3.5 கிலோவுக்கும் அதிகமான இடையில் பிறந்தால் ஒருவேளை பிரசவத்தின் போது என் உயிர் போக வாய்ப்புள்ளது என்று சொன்னார்கள்.
நான் இறந்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளையை காப்பாற்றி விடுங்கள் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருந்தது. நானும் நீயும் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்பது உன் அப்பாவின் பிரார்த்தனையாக இருந்தது. அன்று உன்னை பெற்றெடுக்கும் போது நான் சந்தித்த வழி இப்போது எண்ணி பார்த்தாலும் என் உடல் நடுநடுங்க போகும். ஆனால் அந்த வழியெல்லாம் விழியெல்லாம் நிறைந்து உன்னை பார்த்த நொடியில் பறந்து போய்விட்டது. 6 ஆண்டு என்னை ஆட்கொண்டிருந்த மலடி பட்டமும் விடை பெற்று விட்டது. அதனாலோ என்னமோ வழக்கமான அன்னையின் பாசத்தை விட கொள்ளை பாசம் உண்மையில் எங்களுக்கு. மாநகரின் சிறந்த பள்ளியில் கடன் பட்டேனும் உன்னை கல்வி பயில வைத்தோம். கடனுக்கு மேல் கடன் பட்டு கல்லூரி படிப்பையும் முடிக்க வைத்தோம். உன் அப்பா வியாபாரம் தொடங்கி நட்டமடைந்த கடன், உனக்கு 3 வயதில் மஞ்சள் காமாலை வந்து ஊரில் பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்த கடன் என்று, உன் படிப்பிற்கான கடன் என்று எங்கள் இளமை காலம் முழுவதும் கடனோடு கழிந்தது. அப்பாவுக்கு துணையாக நானும் வேலைக்கு செல்ல வேண்டி இருந்தது. விசைத்தறி ஓட்டியிருக்கிறேன், வீட்டு வேலை பார்த்திருக்கிறேன், காட்டு வேலையும் பார்த்திருக்கிறேன், கல் சுமக்க சென்றிருக்கிறேன், காசு தருவார்கள் என கட்சி கூட்டத்திற்கும் சென்றிருக்கிறேன். எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு 10 ஆடைகளை ஒரு சேர பார்த்ததே இல்லை. ஆனால் வருடத்திற்கு 10 ஆடை என புத்தாடைகளை பூட்டி உன்னை அழகு பார்த்தோம். உன் அப்பா சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் என் கையில் தான் கொண்டு வந்து தருவார். வீட்டு நிர்வாகம் நீ பார்த்தால் தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி அவரது செலவுக்கு கூட என்னுடைய கையில் இருந்துதான் வாங்கி செல்வார். எந்த விஷயமும் என்னிடம் சொல்லாமல் செய்ய மாட்டார். ஒன்று சொல்லிவிட்டு செய்வார் அல்லது கேட்டுவிட்டுத்தான் செய்வார். நான் போடுவதுதான் மாத பட்ஜெட், நான் போடுவதுதான் பெருநாள் பட்ஜெட், நான் பார்த்த பெண்தான் உன் மனைவி என எல்லாவற்றிலும் என் ஆதிக்கம் நிறைந்திருந்தது. ஆளுமையாக இருந்து அதிகாரம் செய்து பாராட்டுகளை கேட்டே வளர்ந்த எனக்கு, கைகளில் பொருளாதாரம் புழங்கிய எனக்கு, திடீரென ஒரு 10 ரூபாய்க்கும் உங்கள் கையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலைக்குரிய வாழ்வில் சட்டென பொருந்தி போக முடியாமல் போய்விட்டது. நீயும் உன் மனைவியும் செய்பவனவற்றில் நான் குளறுபடிகளாக கருதியவற்றில் உங்களை குற்றம் கூறி உங்களிடம் வெறுப்புக்குரியவளாக மாறிவிட்டேன். உன் அப்பா இருந்தவரை கிடைத்த அரைகுறை மரியாதையும் அவர் மௌத்தான போதே மன்னரிக்கு சென்று விட்டது. எந்த ஒருவரும் முதுமை பருவத்தில் இழக்கக்கூடாத அருட்கொடை தனது வாழ்க்கை துணைதான் என்பதை அவரது மௌத்திற்கு பின்னால் அன்றாடம் உணர்ந்து கொண்டேன். ஆனாலும் நான் முன்பே சென்று அவரை இந்த நிலைக்கு விட்டு செல்லவில்லை என்று என்னை நானே ஆசுவாசப்படுத்தியும் கொள்வேன். என் உடல் கொண்ட பிணி எதுவுக்கும் நிவாரணமின்றி தவிக்கையில் உன் மனைவியின் தாய் ஒரு சளி காய்ச்சலில் அவதிப்பட்ட போது உன் மனைவியும் நீயும் 1 வாரம் கூடவே இருந்து அவர் மீது காட்டிய பரிவை பார்த்தபோது வாழ்நாளில் முதல் முறையாக நானும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கலாமே என்று கவலை கொண்டேன். சாலையில் ஒரு ஏழை இளைஞன் தன் வயதான தாய்க்கு குளிர்குள்ளா மாட்டி கைப்பிடித்து நடந்ததை பார்த்து ஒரு அனாதை பிள்ளை போல விம்மி அழுதேன். என் குரல் உன் வீட்டில் எடுபடாமல் போய்விட்ட பின்னால் எனது ஆற்றாமையின் வெளிப்பாடாக அக்கம் பக்கத்து வீட்டாரிடமும் உறவினர்களிடமும் புறம்ப ஆரம்பித்தேன். என்னிடம் புறப்பட்ட புலம்பல் புயல் புறமாக வெளிப்பெற்று அவதூறாக மாறியாக பொழிய துவங்கியதில் உங்களுக்கு நாளொரு தலைவலியை கொண்டு வந்து விட்டேன். என்ன செய்வது? 70 நோக்கி நகரும் போது என் எலும்பு தேய்ந்தது போல புத்தியும் தேய்மானம் அடைந்தது போல சர்க்கரையும் பிரஷரும் என்னை தொற்றி கொண்டதால் சங்கடங்களும் பிரச்சனைகளும் என்னால் உங்களுக்கு தொற்றி கொண்டு விட்டது. உன்னிடம் சொல்லாமல் மறைத்த ஒன்றை இறுதியாக சொல்லிவிட்டு எனது கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன். அன்று ஒரு நாள் நம் வீட்டு வாசலில் அருகே நாய் என்னை கடித்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? வெறி பிடித்து தெருவில் சுற்றி கொண்டிருந்த ஒரு நாய் தன் கால் நகங்களால் என் தோள்களை புரண்டி பற்களால் கையை கவ்வி எடுத்தது. தாங்க முடியாத வேதனையோடும் என்ன ஆகுமோ என்ற தவிப்போடும் தங்கமே உன்னை தேடி அழுது கொண்டே வந்தேன், நினைவிருக்கா? என்னை பார்த்த பதைத்து அம்மா என்று தாவி அணைத்து
முதலில் ஆறுதல் மருந்து போடுவாய், அதற்கு பின் ஆங்கில மருந்து போடுவாய் என்று ஏங்கி தவித்து ரத்தம் சொட்ட சொட்ட உன்னிடத்தில் வந்தேன். ஆனால் நீயோ கோர முகத்துடன், ஏய் கிளவி, போடுறத தின்னுட்டு ஒழுங்கா வீட்டில் தங்க மாட்டியா? தெரு தெருவா சுத்திட்டு இப்படி ஏதாவது ஒன்று இழுத்து வந்துட்டே இருப்பியா என்று நீ என்னை கடித்த கடி அந்த நாய்க்கடியை விட கடுமையாக வலித்தது. ஆறுதல் மருந்தே கிடைக்காத போது ஆங்கில மருந்து என்று உங்களுக்கு செலவு வைக்க மனம் இல்லாமல் மஞ்சள் தூளை வைத்து துணியால் கட்டி கொண்டேன். உண்மையில் அன்று அங்கு நடந்தது என்னவென்றால், உன் இளைய மகள் தெருவில் பந்து விளையாடும் போது அவனைத்தான் நாய் கடிக்க ஓடி வந்தது. அதை பார்த்த எனக்கு எங்கிருந்துதான் அந்த ஆற்றல் வந்தது என்று தெரியவில்லை. என் பேர பிள்ளையை காக்க பயந்து சென்று அவனை படர்ந்து கொண்டு நாய்க்கடியை நான் வாங்கி கொண்டேன். எவ்வளவு வலித்த போதும் என் பேர பிள்ளையை நாய் கடித்திட நான் விடவே இல்லை. நடந்ததை எடுத்துரைக்க நீ எனக்கு நேரமும் தரவில்லை. பொறிந்து தள்ளிவிட்டாய் என் பொன்மகனே. அதுவரை அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்த என்னை முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் பேச்சானது அந்நிகழ்விற்கு பின்னால் ஆணித்தரமான முடிவாக மாறியது. 60 கடந்த அனாதையாய் முதியோர் இல்ல சிறைவாசமும் கண்டேன். ஏதோ ராபிஸ் நோயா, நாய் கடித்தால் உடனடியாக உரிய சிகிச்சை எடுக்காமல் விட்டுவிட்டால் 3 மாதம் 6 மாதம் ஏன் 1 வருடம் கூட கழித்து பாதிப்பை ஏற்படுத்துமாம். சில தினங்களுக்கு முன்னால் என் உடலில் ஏற்பட்ட வினோத பாதிப்புகள் காரணமாக என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். என்னை பரிசோதித்த டாக்டர்கள் எல்லாம் கடந்துவிட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, கூட்டிட்டு போயிடுங்க என்று சொல்லிவிட்டார்கள். ஓரிரு நாட்கள் தாண்டுவதே அபூர்வம் என்றும் சொல்லிவிட்டார்கள். இந்த கடிதத்தை நீ படித்து கொண்டிருக்கும் நேரம் நான் இறந்து 2 அல்லது 3 நாட்கள் ஆகியிருக்கும். நான் மவுத்தான பிறகு இந்த தபாலை போஸ்ட் செய்யுங்கள் என்று சொல்லித்தான் கொடுத்திருந்தேன். கண்ணே மணியே, கடலில்லாத நிறப்பலப்பில் ஈர்ந்தெடுத்த முத்தே, அம்மாவிற்கு உண்மையில் எந்த கோபமும் இல்லை. எனது நிலையை பார்த்து பரிதாபம் அடைந்த என் உடல் இருப்பவர்கள் நாளை உன் மகனுடைய பிள்ளைகளால் அவனுக்கு இந்த நிலை வரும் பார் என்று என் காதுபட சபித்ததை தான் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எனக்கு ஏற்பட்ட நிலை ஒருபோதும் உன் பிள்ளைகளால் உனக்கு ஏற்பட்டு விடவே கூடாது என்று அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்து கொண்டே விடை பெறுகிறேன். மனம் இருந்தால் அம்மாவின் மன்னரை வாழ்வும் மறுமை வாழ்வும் செழிப்புறது ஆசை. பணம் இருந்தால் அம்மா இருந்த முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு 2 நாட்கள் உணவு வழி செய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நீங்கள் இருக்கும்போது நான் நல்ல உபகாரம் செஞ்சுருந்தா இப்படி ஆயிருக்காதுமா. இப்போ நான் உபகாரம் செய்யணும்னு நினச்சாலும் என்னால் முடியாதுமா. காட்சி 3 மன்னரை. நான் வந்துட்டு சின்ன பையனாக இருக்கும்போது என்னை அவ்வளோ தங்க மாதிரி பார்த்துக்கிட்டேம்மா. ஆனால் நீ உனக்கு முதிய பருவம் அடைஞ்சோடனே நான் உனக்கு குப்பை தொட்டியில் போடுற மாதிரி போட்டேனேம்மா. என்னோட பையனை காப்பாற்ற போய் நீ இப்படி கபருக்குள்ளே போயிட்டியேம்மா. நான் பண்ணது பெரிய தப்புமா. கேட்காதுப்பா, கேட்காது, கேட்காது. மலக்குள் மௌத் உயிரை கைப்பற்றிட்டாங்கன்னா உயிரோடு இருக்கவங்களுக்கு உயிர் இல்லாதவங்களுக்கு இடையில அல்லாஹ் ஒரு தரைய போட்டுருவான். இனி நம்மளுக்கும் அவங்களுக்கும் மத்தியில எந்த தகவல் பரிமாற்றமும் கிடையாது. நீ மண்ணில் எவ்வளவுதான் புரண்டு மன்றாடினாலும் அது உங்க அம்மா கேட்கவே கேட்காது. ஹஜ்ரத், அம்மா ஹஜ்ரத். சரி எந்திரிப்பா, எந்திரி. உன்னை மாதிரி எத்தனையோ மகன்கள் அன்றாடு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மா அப்பா இருக்கும்போது நாயை விட கேவலமாக நடத்திட்டு செத்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பான்னு சொல்லி கத்தி கதறி கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம்? கலர் கலராக விதவிதமா குர்ஆன் வசனம் ஹதீஸ் எல்லாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டால ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களே, அதெல்லாம் ஒரு நாளாச்சும் நீங்கள் படிச்சுக்கிறீங்களா இல்லையா? பள்ளிவாசல்களில் எத்தனையோ பயான்கள் பேசியிருப்பாங்களே,
அதெல்லாம் ஒரு நாளாச்சு காதுல வாங்குறீங்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்னை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது. பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்றும் உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவ்விருவரில் ஒருவரோ முதுமை பருவத்தை அடைந்த பிறகும் உம்மிடம் வந்தால் ஃபலா தகுல்லஹுமா உஃப், அவர்களை சீ என்று கூட சொல்லிவிடாதே. வலா தன்ஹர்ஹுமா, அவ்விருவரையும் விரட்டாதே. வ குல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமிக்க சொல்லையே அவர்களிடம் கூறுவீராக. உலகத்திலேயே உறவாடுறதுக்கும் நன்றி செலுத்துறதுக்கும் மிக தகுதியான ஒரு உறவுனா அது தாயும் தந்தையும் தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கூட்டு குடும்பம்னா சகோதர சகோதரிகள் உறவுகள் மற்றும் குடும்பம்லாம் சேர்ந்து வாழ்றது தான் கூட்டு குடும்பம். ஆனா இன்னைக்கோ கல்யாணமான ஒரு மகன் தனது தாய் தந்தையை வைத்துக் கொள்வதே கூட்டு குடும்பம் எனும் சொல்லும் கொடுமை நடக்கிறது. அடே, தாயும் தந்தையும் கூட்டு குடும்பம் அல்லடா, உன் குடும்பமே அவங்கதான். அவர்களுடைய இளமை கால ஆரோக்கியங்களை சக்கையாக பிழிந்து உங்களுக்காக கொடுத்தா இனி அவங்களால எந்த பயனும் இல்லைன்னு தெரிஞ்சோனே குப்பையில சக்கைய போடுறது போல போட்டு போறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? அம்மா அப்பா சம்பளம் இல்லாத வாட்ச்மேனும் வேலைக்காரிய வரைக்கும் உங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போது அவர்களால் அவர்கள் தேவையை நிறைவேற்றிக் கொள்ளவே சிரமமாகிறதோ, எப்போது வயது முதிர்வின் காரணமாக அவர்கள் செய்யும் செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடம் ஏற்பட துவங்குகிறதோ, எப்போது மாமியார் மருமகள் சண்டை துவங்குகிறதோ, அன்றிலிருந்து அவர்கள் படும்பாடு நாய் படும்பாடுதான். அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, அல்லாஹ் சொல்லுன்னு நீ குழந்தை பருவத்தில் இருக்கும் போது உன்னை பேச சொல்லி ரசிச்ச உள்ளங்களை போடானு போடினு போட்டு பேசுறீங்களே, அடே உங்க நாக்கு அறுபட்டு போனாதான் என்ன குற்றம்? என்ன அஜரத்து வார்த்தை ரொம்ப கடுமையா இருக்குன்னு பாக்குறீங்களோ? பெத்தவங்கள பாத்துக்காத பிள்ளைங்களுக்கு எதிரா சாந்த நபியின் சாபமும் கூட கடுமையாகத்தான் இருந்தது. ரகீம் அன்ஃபுன் சும்ம ரகீம் அன்ஃபுன் சும்ம ரகீம் அன்ஃபுன், அவனது மூக்கு மண்ணை கவ்வட்டும், மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவனது மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் கூறியபோது உடனே நபித்தோழர்கள் மன் யா ரசூலுல்லாஹ், யாரை சொல்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளித்தார்கள், தாய் தந்தையரில் இருவரில் ஒருவரோ முதுமை பருவத்தை அடைந்த பிறகும் அவர்களுக்கு நன்மை செய்து அதன் மூலம் சொர்க்கம் செல்ல தவறியவன் தான் என்று மென்மையே உருவமாக கொண்ட சாந்த நபி கோபத்துடன் பதிலளித்தார்கள். உங்களுக்குலாம் என்னடா வயது முதிர்ந்த உங்க பெற்றோர்கள் நீங்க போடுறத தின்னுட்டு ஒரு ஓரத்துல இருக்கணும், அல்லாஹ்னு தொழுதுட்டு அமைதியா இருக்கணும், மீறி மாறாக உங்களுக்காக ஓடி உழைத்து ஓய்ந்து தேய்ந்து போன அவர்களது உடல்களுக்கு ஏதாவது மருத்துவம் செய்யணும்னா உங்களால பார்த்துக்க முடியாது. படுத்த படுக்கையாயிட்டாங்கன்னா உங்களால பார்த்துக்க முடியாது. வயது முதிர்வின் காரணமாக புத்தியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களால பார்த்துக்க முடியாது. அப்படிதானே? நல்லா கேட்டுக்கோங்க. வயது முதிர்வின் போது பெற்றோர்கள் இல்லாமல் போனவர்கள், பெரும் பாக்கியம் தவறி போனவர்கள், அல்லாஹ்னு தொழுதுட்டு அமைதியா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய பெற்றோர்களை பராமரிப்பவர்கள் பாக்கியம் குறைவாக பெற்றவர்கள். யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் தள்ளாத நிலையில் தனது தேவையை தானே நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் உதவி தேவைப்படும் நிலையில் பராமரிக்கப்படுகிறார்களோ, யாருடைய பெற்றோர்களை கூடவே வைத்துக் கொள்வதில் பல்வேறு சிரமங்கள் இருந்தும் ஒருவன் கூடவே வைத்துக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையான இறையொள் பெற்றவன். ஆனால் தவறே செய்யக்கூடிய ஒரு மகளாக இருப்பவள் தனது பெற்றோருக்கு கட்டுப்படாமல் வழி தவறி செல்வாள். ஒரு மனைவியாக இருப்பவரும் கூட தனது கணவருக்கு மாறு செய்யக்கூடும். ஆனால் தவறே செய்யக்கூடிய மகனாக இருந்தாலும் எந்த ஒரு சூழலிலும் தனது பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தீங்கு நினைக்கவே மாட்டார். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாவங்களிலே மிகப்பெரிய பாவமான
எல்லாத்துலயும் வீக்காகி இருந்தாலும் இந்தாடா பொழைச்சு சொர்க்கத்துக்கு போடா என்று இறைவன் கொடுத்த இறுதி வாய்ப்பு தான் இந்த இயலாத பிரச்சனைகளுக்குரிய பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய பாக்கியம். இந்த பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவர்கள் எல்லாம் இறையருள் பெற்றவர்கள். அடே, நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டு இருக்கும் போது, இனி அவ்வளவுதான் என மூழ்கி கொண்டிருக்கும் போது இறைவன் கடைசி வாய்ப்பாக உமது அருகில் ஒரு தோணியை அனுப்பி வைத்தால் அதை எப்படி பற்றி பிடித்துக் கொள்வீர்கள்? உன் பெற்றோர்கள் தான் அந்த தோணி, உன் பெற்றோர் தான் அந்த தோணி. நீ தப்பித்து பிழைக்க வேண்டும் என்றால் அவர்களை பற்றி பிடித்துக்கொள். யாராவது அவர்களுக்கு நோவினை செய்திருந்தால் இப்போதே தேடி ஓடுங்கள். தளர்ந்த அந்த கைகளை பற்றி மார்போடு கட்டி அணைத்து மன்னிப்பு கேளுங்கள். கண்ணீரால் அவர்களது ஆடையை நனையுங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அன்பாலும் அரவணைப்பாலும் அவர்களை திளைத்திட செய்யுங்கள். இவரை போல் இனி யாரும் மண்ணுக்குள் புதைத்து விட்டு கதறி அழாமல் உயிரோடு இருக்கும் போதே கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தனது அருண்மறையாம் திருமறையில் அழகான ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறான். இப்போது நான் அதை கூறுகிறேன், என்னுடன் சேர்ந்து நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. என் நிறைவா, நான் சிறு வயதில் இருந்தபோது என்னை எவ்வாறு என் பெற்றோர்கள் பரிவோடு பராமரித்தார்களோ அதே போல அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக யா அல்லாஹ். போப்பா, போய் உங்க அம்மாவோட மன்னரை வாழ்க்கைக்காக துவா செய். முடிஞ்சா அவங்களோட பேர்ல ஏதாவது தர்மம் செய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.